மூணாறு பக்கமா இருக்கிற வட்டவடால பார்க்க வேண்டிய 10 இடங்கள் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இடம் இந்த ஃப்ளவர் மவுண்டன் தான். ஆனமுடி நேஷனல் பார்க்ல தான் இந்த வியூ பாயிண்ட் இருக்கு. இங்கேயே ட்ரெக் பண்ணி போனீங்கன்னா ரெண்டாவது வியூ பாயிண்ட பார்க்கலாம். இந்த டாப் வியூ பாயிண்ட்ல இருந்து நம்ம பார்க்கும்போது முழு வட்டவடாவும் தெரியும், பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். மூணாவது இடம் இந்த கொட்டாக்கம்பூர் வாட்டர் ஃபால்ஸ் தான். குளிக்கிறதுக்கு தரமான இடம். இந்த ஃபால்ஸ்க்கு சின்னதா ஒரு ட்ரெக் பண்ணி தான் போகணும். இந்த ஃபால்ஸை சுத்திலும் வெஜிடபிள்ஸ் நிறைய விளைய வச்சிருப்பாங்க, நீங்க பார்த்து ரசிக்கலாம். நாலாவது இடமா சில்வர் வாட்டர் ஃபால்ஸ். இங்க குளிக்க அலவுட் இல்ல, ஆனா நீங்க பார்க்கலாம். அஞ்சாவது இடம் சிலந்தியார் வாட்டர் ஃபால்ஸ். இங்க நீங்க குளிக்கலாம். இது ஒரு ரிவர் தான், குளிக்கிறதுக்கு நிறைய பிளேஸ் இருக்கு. ஆறாவது இடம் இந்த டைகர் கேவ். ஏழாவது இடம் இந்த பழத்தோட்டம் வியூ பாயிண்ட். சும்மா ஜம்முன்னு ஒரு வியூ பாயிண்ட். இங்க இருந்து வட்டவடாவோட மொத்த அழகையும் நம்ம ரசிக்கலாம். எட்டாவது இடம் இந்த ஹனி மியூசியம். ஸ்ட்ராபெரி ஒயின், ஸ்ட்ராபெரி ஜாம்லாம் இங்க ஃப்ரீயாவே டேஸ்ட் பண்ண கொடுப்பாங்க. இந்த ஹனி மியூசியத்துல 50 ரூபாய் என்ட்ரி டிக்கெட் வாங்குவாங்க. உள்ள நிறைய ஹனி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. தேனீக்களோட லைஃப் பத்தி ஃபுல்லா சொல்லி கொடுப்பாங்க. அப்புறமா நிறைய தேன் வகைகளை டேஸ்ட் பண்ண உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒன்பதாவது இடம் இந்த பெர்ரி பிளிஸ்ன்ற ஒரு ஸ்ட்ராபெரி ஃபார்ம் தான். ஆர்கானிக் ஸ்ட்ராபெரி ஃபார்ம். இங்க பிளாக்பெரியும் கிடைக்கும். இங்க ஸ்ட்ராபெரி எல்லாம் நீங்க ஃப்ரெஷ்ஷாவே பிடிங்கி சாப்பிடலாம். ரியல் டேஸ்ட்டை இங்க தான் நீங்க ஃபீல் பண்ண முடியும். 10வது இடமா இந்த ஆஃப் ரோடு தான். மேக்ஸிமம் வட்டவடா ஃபுல்லாமே ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த இடம் இன்னும் பயங்கரமா இருக்கு. ஜீப் ரைட் எல்லாம் முடிச்சிட்டு தங்குறதுக்கு ஒரு அருமையான இடம் வேணும்ல. இங்க டென்ட் ஸ்டே வெறும் 1300 ரூபாய்க்கே கிடைக்கும். அதுவும் பிளே ஏரியா, சாப்பாடு, ஸ்விம்மிங் பூலோட கிடைக்கும். உள்ளேயே ஒரு குட்டை இருக்கு, அதுல மீன் நிறைய இருக்கும். ஃபிஷிங் பண்ணிக்கலாம். ஃபயர் கேம்ப் போட்டு கொடுத்துருவாங்க. 1700க்கே மட் ஹவுஸ் கிடைக்கும். மேல நம்பர் போட்டிருக்கேன், கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. யூடியூப்ல முழு வீடியோவும் போட்டிருக்கேன், கீழே லிங்க் இருக்கு, டச் பண்ணி பாருங்க.